Hey guys, finally 2025 ஓட நம்மளோட டிவிஎஸோட RTR 164V நம்மகிட்ட இருக்கு. அப்படி ஒரு புதுசா என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க என்னங்கிறது டீட்டெயிலாக இந்த வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் SV TVS கோபிச்செட்டிப்பாளையம். நமக்கு இந்த பைக்கை அவங்க தான் ப்ரொவைட் பண்ணாங்க. இப்போ டெஸ்ட் ட்ரைவுக்கு அவைலபிளாக இருக்குது. ஷோரூமோட டீட்டெயில்ஸ் நான் கீழே கொடுக்குற போய் செக் பண்ணி பாருங்க. இப்போ சம்மர் ஆஃபரை வந்து கிட்டத்தட்ட எல்லா மாடலுக்கும் ஆஃபர் கொடுத்துட்ருக்காங்க. அதோட டீட்டெயில்ஸ் நான் கீழே கொடுக்குற போய் செக் பண்ணி பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட்டிலிருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ ஃப்ரண்ட்டை பொறுத்தளவு டிசைனை பொறுத்தளவு சேம் அந்த 2024 டிசைன் தான் அப்படியே கொடுத்துருக்காங்க. ஸோ LED ஹெட்லாம்ப் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரொஜெக்டர் லேம்போட வந்துடும். ஸோ ஹை பீம் லோ பீம் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. DRL உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆனில் இருக்குது. ஸோ ஆஃப் அண்ட் ஆன் பண்ண உங்களுக்கு தெரியும். சென்டரில் டிவிஎஸோட வந்துடும். ஸ்மார்ட் எக்ஸ் கைண்டோடய கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டிசைன் வந்துடும். கிராஃபிக்ஸை பொறுத்தளவு வந்து அந்த ஷார்ப்பாக கொடுத்துருக்காங்க. சூப்பர் பைக்கில் எப்படி இருக்கும் சேம் அந்த ஒரு டிசைனில் வந்து அப்படியே ஷார்ப்பாக கேட்குறாங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த அப்சைட் டவுன் ஃபோக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்சைட் டவுன் ஃபோக்ஸ் வந்து ஒரு சில மாடல் பிராண்ட்லலாம் போயிட்டிங்கன்னா அந்த கோல்டன் கலர் வந்து இப்போ கொடுக்கறது இல்லை. பிளாக்னா பிளாக்ல போயிடுறாங்க. ஸோ இந்த டாப் அண்ட் மாடலுக்கு மட்டும் இந்த மாதிரி கொடுக்குற மாதிரி கொடுத்துருந்தாங்க. பட் நம்ம இப்போ டிவிஎஸ் பொறுத்தளவு எல்லா வேரியண்ட்டுக்கும் வந்து இந்த கோல்டன் கலர் கொடுக்காங்க. ஸோ பார்க்குறக்கே நல்ல ஒரு கிளாஸியான டிசைனில் கொடுத்துருக்காங்க. பார்க்குறக்கே நல்ல ஒரு ஸ்போர்ட்டி டிசைன் கொடுத்துருக்காங்க. மற்றபடிக்கு வந்து இந்த அப்சைட் அண்ட் ஃபோக்ஸோடவே வந்து ஹேண்டில் பார் வந்து சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த RTRக்கும் இதுக்கு வந்து ஹேண்டில் பார் ஃபுல்லாக சேஞ்ச் ஆகி வந்துடும். கொஞ்சம் ப்ராடான ஹேண்டில் பார் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓட்டருக்கு வந்து இன்னுமே நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். டெஸ்ட்டே உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும், நல்லா உங்களுக்கு ட்ரைவ் பண்ணிட்டு தான் போனோம். அந்த அளவுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக கொடுத்துருக்காங்க. மற்றபடிக்கு அந்த நம்பர் பிளேட் மாட்டுறதுக்கு ஒரு சின்னதாக கிளாம் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன ஒரு அப்டேட்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல் செட்டப்புக்கு பழசுக்கு இதுக்கு பார்க்கும்போது நல்ல ஒரு ரைடிங் கம்ஃபர்ட் இருக்குன்னு தான் சொல்ல முடியும். பழசு ஓட்டும்போது டெலஸ்கோப்பிங் ஓட்டும்போது உங்களுக்கு அந்த ரைடிங் கம்ஃபர்ட் கொஞ்சம் உங்களுக்கு இல்லாமல் இருந்துச்சு. பட் இதை பொறுத்தும்போது அப்படியே சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு டிசைனில் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ளஸ் கூட வந்து உங்களுக்கு அந்த அட்ஜஸ்டபிள் ரிவர்ஸ் ரெண்டுமே வந்துடும். ஸோ கிளச் ஃப்ரண்ட் டிஸ்க் ரிவர் ரெண்டுமே வந்து அட்ஜஸ்டபிள் கொடுத்துருக்காங்க. அது உங்களுக்கு அந்த சில்வர் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கு கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்கா கொடுத்துருக்காங்க. ஸோ மற்றபடிக்கு விங்கர்ஸை பொறுத்தளவு ஹாலஜன் விங்கர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. நாலுமே ஹாலஜ் தான் வந்துடும். மற்றபடி ஃப்ரண்ட்டை பொறுத்தளவு தான் ரைட் வீல் என்னருன்னு பார்க்கலாம். ஸோ ரைட் வீல் என்னருன்னு பார்ப்போம். ஸோ ரைட் வீல் பொறுத்தளவு டிசைன் எல்லாமே சேம் ஒரே டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ டிவிஎஸோட லோகோ எம்பல்த்தில் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்போர்ட்ஸ் டிசைனில் வந்து RTRன்னு கொடுத்துருக்காங்க. அப்படியே கீழே வந்தீங்கன்னா 160cc 4-valve இன்ஜின் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்குறக்கே நல்ல ஒரு பில்ட் குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க. கூட இன்ஜின் கார்டு உங்களுக்கு வண்டியோட வந்துடும். ப்ளஸ் உங்களுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிவர்ஸை பொறுத்தளவு வந்து அந்த டியூல் டோன் ரிவர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. பார்க்க அந்த சில்வர் யூஸ் பண்ண மாதிரி பார்க்குறக்கே நல்ல ஒரு ரிச்சான ஒரு டிசைன் இருக்குது. அப்பாச்சி அப்படிங்கிறது வந்து ஸ்டிக்கரில் கொடுத்துருக்காங்க. ஸோ மேபி இது உங்களுக்கு 80 கொடுத்தா நல்லா இருந்திருக்கும். பட் ஓகே. அப்படியே உங்களுக்கு அந்த பின்னாடி வந்தீங்கன்னா அந்த 164Vன்னு சொல்லிட்டு அந்த டியூல் டோன் கலரில் கொடுத்துருக்காங்க. பார்க்குறக்கு நல்ல ஒரு டிசைன். சைலன்சர் பொறுத்தளவு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக சூப்பர் பைக்கில் இருக்கக்கூடிய சைலன்சர் மாதிரியே இருக்குது பார்க்குறக்கு. ஸோ சவுண்டு இன்னுமே நல்லாயிருக்கும். நான் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன். ஆக்சுவலாக ரன்னிங்கில் நம்ம போகும்போது கீர் சேஞ்ச் பண்ணி இன்னுமே நல்ல ஒரு டிசைனில் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்குறக்கு நல்ல இதாக இருக்குது. ப்ளஸ் அதுபோக வந்து 7 ஸ்டெப் மோனோ சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்சைட் அண்ட் ஃபோக்ஸ் மோனோ சஸ்பென்ஷன் ரெண்டுமே உங்களுக்கு வந்துருச்சு. நல்ல ஒரு ரைடிங் கம்ஃபர்ட்னே சொல்லலாம். அந்தளவுக்கு கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே டியூப்லெஸ் டயர், டியூவல் டிஸ்க், டியூவல் சேனல் ABS கொடுத்துருக்காங்க. மற்றபடி உங்களுக்கு அந்த ரைட் வியூவில் பார்த்தீங்கன்னா அந்த கிராப் ரயில் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு டிசைனில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஈஸியாக பில்லியன் ரைடர் கிராப் ரயிலில் பிடிச்சிக்கிறதுக்காக டியூவல் டோன் சீட் கொடுத்துருக்காங்க. மற்றபடிக்கு ரைட் வியூ பொறுத்தளவு தான் ரேர் வீல் என்னன்னு பார்க்கலாம். ரேர் வியூ பொறுத்தளவு வந்து சேம் அந்த பழைய டிசைன் அப்படியே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ வேறு எதுவும் சேஞ்ச் பண்ணல. பேக் வீல் பேட் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்பர் பிளேட் மேட்டருக்கு வச்சிங்க கிளாம் வந்துடும். ஸோ விங்கர்ஸ் பொறுத்தளவு ஹாலஜன் விங்கர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ LED டெயில் லேம்ப் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம பிரேக் அப்ளை பண்ணும்போது ஸோ நல்லாவே உங்களுக்கு கிட்டத்தட்ட நம்ம 1 o'clock பக்கம் ஷூட் பண்ணிருக்கோம். இப்போவே நல்லா உங்களுக்கு விசிபிலிட்டி இருக்குது. மற்றபடிக்கு இந்த கிராப் ரயில் பொறுத்தளவு இந்த RTRோட கிராபில் அப்படியே டிசைன் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. TVS ரேசிங்னு சொல்லிட்டு உங்களுக்கு டாப் வீலே வந்துடும். மற்றபடிக்கு உங்களுக்கு ரேரை பொறுத்தளவு தான் லெஃப்ட் ஹேண்ட் டாப் வீல் என்னன்னு பார்க்கலாம். ஓகேங்க, லெஃப்ட் வீல் என்னன்னு பார்ப்போம். ஸோ லெஃப்ட் வீல் பொறுத்தளவு வந்து உங்களுக்கு அந்த 160cc 4-valve இன்ஜின் நல்ல ஒரு பில்ட் குவாலிட்டி பண்ணி கொடுத்துருக்காங்க. சைடு ஸ்டாண்ட் இன்ஜின் கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க. ஸ்டாண்டோட சைஸ் கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ லென்த் ஸ்டாண்ட் வந்து இப்போ ஸ்டாண்டோட லென்த்தை கம்மி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல உங்களுக்கு ரைடிங் கம்ஃபர்ட்டுக்காக ரைடர் பில்லியன் 2 ஃபுட் ரெஸ்ட் 2 டியூல் டோனில் கொடுத்துருக்காங்க. இன்ஜின் கார்டு வந்து உங்களுக்கு வண்டியோடய வந்துடும். ஸோ பார்த்தா தெரியும் நினைக்கிறேன். ஃபைபர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ மெட்டல் கொடுத்துருக்கலாம். ஓகே. மற்றபடிக்கு உங்களுக்கு அந்த ரைட்டில் கொடுத்ததா லெஃப்ட் உங்களுக்கு அந்த RTRன்னு சொல்லிட்டு நல்ல ஒரு டிசைனில் கொடுத்துருக்காங்க. டிவிஎஸோட லோகோ அந்த எம்பலத்தில் வந்துடும். அப்படியே பின்னாடி வந்தீங்கன்னா அப்பாச்சி 164Vன்னு சொல்லிட்டு நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் டிசைனில் கொடுத்துருக்காங்க. சயின்ஸ் ப்ராக்ட் பொறுத்தவரை ஓப்பன் சயின்ஸ் ப்ராக்ட் தான். ஸோ அந்த க்ளோசிங் இல்லை சேம் அந்த 2024 கொடுத்ததாக கொடுத்துருக்காங்க. பில் குவாலிட்டி பொறுத்தளவு வந்து சின்ன சின்ன அந்த ஃபினிஷிங் இல்லாமல் போன பழைய மாடல் இருந்துச்சு. இப்போ நல்ல ஒரு பில் குவாலிட்டி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரேம்லேருந்து எல்லாம் நல்ல ஒரு ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கும்போது தெரிஞ்சு நினைக்கிறேன். 5 ஸ்பீட் டிரான்ஸ்மிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ 5 ஸ்பீட் டிரான்ஸ்மிஷன் ஓகே தான். ஸோ 160cc வந்துருச்சு. இப்போது NS ஆகட்டும், FZ ஆகட்டும், ஸோ RTR, ஸோ அந்த மூணுமே வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறது
ஒரு காம்படிஷன் மாடல்னு போயிட்டோம்னா 160 சிசின்னு போகும்போது ஃபஸ்ட்டு வந்து பஜாஜ் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம டிவிஎஸ் ஆர்டிஆர் சொல்கிறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்தளவுக்கு வந்து டிசைன் ஆகட்டும், ப்ரைஸ் ஆகட்டும், மைலேஜ் ஆகட்டும் எல்லாமே வந்து அப்படியே டியூன் பண்ணி கொடுத்துருக்காங்க 2025ல். பட் அந்த டிசைனில் பார்த்து மயங்கிறதுன்னு சொல்கிறது வந்து நம்ம இந்த 164V சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு நல்ல ஒரு பில்ட் குவாலிட்டி டிசைனில் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ மற்றபடி உங்களுக்கு வந்து அந்த லெஃப்டி பொறுத்தவரை தான் டாப் வீல் என்ன கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். ஸோ டாப் வீலை பொறுத்தவரை வந்து என்னென்னு கொடுத்துருக்காங்க பார்ப்போம். டாப் வீல் பொறுத்தவரை வந்து சேம் உங்களுக்கு அதே இன்ஸ்ட்ருமெண்ட் தான் கொடுத்துருக்காங்க, வேறு எதுவும் சேஞ்ச் பண்ணல. ஸ்மார்ட் எக்ஸ் ஹேண்டில் நம்ம ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன் வந்துடும் சேம் அப்படியே தான் கொடுத்துருக்காங்க. ஹில் சுவிட்ச் ஆன் ஆஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ மோடு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ப்ளஸ் உங்களுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹெட்லைட் ஆன் ஆஃப் கொடுத்துருக்காங்க, செல்ஃப் ஸ்டார்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட்டில் வந்தீங்கன்னா சேம் உங்களுக்கு அதே தான் இந்த பாசிங், ஹை பீம், லோ பீம், ஸ்மார்ட் எக்ஸ் கனெக்ட் பண்ணிட்டு கொடுத்துருக்காங்க. விங்கர்ஸ் ஆன் ஆஃப் கொடுத்துருக்காங்க, ஹார்ன் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சேம் இது எல்லாமே சேம் பழைய ஆர்டிஆரில் கொடுத்துருக்காங்க. டேங்க் வந்தீங்கன்னா அப்படியே இந்த ஆர்டிஆர் 164வின்னு சொல்லிட்டு அந்த எம்பளம் இந்த இடத்துல வந்துடும். டேங்க் பொறுத்தவரை நல்ல ஒரு பில்ட் குவாலிட்டி கொடுத்துருக்காங்க. பார்க்குறக்கு நல்ல ஒரு ப்ரீமியமான ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. சீட்டை பொறுத்தவரை வந்து ஒரு 2 பேர் 3 பேர் நல்ல காம்பேக்டாக கொண்டு போகிற அளவுக்கு கொடுத்துருக்காங்க. மற்றபடி உங்களுக்கு வந்து வேறு எதுவும் அப்டேட்டே கொடுக்கல. மற்றபடி ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்துடலாம். ஓகேங்க, எல்லாமே பார்த்தாச்சு. ஃபஸ்ட்டு வந்து இதோட மைலேஜ் பார்த்துடலாம். மைலேஜை பொறுத்தளவு வந்து இப்போவே வந்து உங்களுக்கு அது 50 to 55 வந்து ஷோராக கிடச்சிருக்கு அந்த எக்கனாமியில் போனால். ஸோ அதுக்கு மேலே நீங்கள் லாங் இது போனீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி டியூன் ஆகும். கலர்ஸை பொறுத்தளவு வந்து பழைய கலர் அப்படியே ஸ்டாண்டர்டாக வரது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த அப்சைட் அண்ட் ஃபோக்ஸ் வித் உங்களுக்கு அந்த ஹேண்டில் பார் மட்டும் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த 160cc செக்மெண்ட்லேயே வந்து பெட்டரான சாய்ஸ் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இதில் கொடுத்துருக்கக்கூடிய சஸ்பென்ஷன் வைஸ் சொல்லலாம் நீங்கள். ஸோ அப்சைட் அண்ட் ஃபோக்ஸ் கொடுத்துருக்காங்க, சென்ட்ரல் மோனோ சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் உங்களுக்கு என்ன இந்த ஃப்ளாட் சீட் கொடுத்துருக்காங்க. மற்ற மாடல்லையும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, இதில் மட்டும் என்னடா அப்படின்னு தான் கேட்பீங்க. ஃப்ளாட் சீட் வந்து ஒரு சில மாடலில் வந்து கிடையாது. ஸோ பஜாஜாக இருக்கட்டும், யமகாவாக இருக்கட்டும், இந்த அளவுக்கு வந்து ஃப்ளாட் சீட் எதுவும் இல்லை. அந்த அளவுக்கு ப்ளஸ் மைலேஜும் சொல்லலாம் எதுவும் இல்லை. பட் இன்னொன்று வந்து 4 valve இன்ஜின் 164V பொறுத்தளவு அந்த அளவுக்கு நல்ல பில்ட் குவாலிட்டி கொடுத்துருக்காங்க. ப்ரைஸ் வந்து நான் கீழே கொடுக்குறப்ப செக் பண்ணி பாருங்கள். இதோட டீட்டெயில்ஸ் வந்து ஃபுல் டீட்டெயில் நான் உங்களுக்கு கீழே கொடுத்துருக்கேன். கலர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்க போய் செக் பண்ணி பாருங்கள். நம்ம பைக் இப்போ இந்த பைக் வந்து நம்ம கோபியில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஷோரூமோட டீட்டெயில்ஸ் கீழே கொடுத்துருக்க போய் செக் பண்ணி பாருங்கள். வீடியோ பார்த்து பிரதர் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ டு ஆல்.